வெல்கம் டு திரள். இந்த வீடியோவில் சென்டர் ப்ளீட்டிங் மெத்தட்ஸ் தான் காட்ட போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம மார்க் பண்ணி வச்சுருக்க 2 பின் பாயிண்ட்டுக்குள்ளே நம்ம வந்து சென்டர் ப்ளீட்ஸ் எடுக்க போகிறோம். உங்களுக்கு எவ்வளோ ப்ளீட்ஸ் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ப்ளீட்ஸ் வந்து எடுத்துக்கோங்க. எடுத்து முடித்த பிறகு எல்லா ப்ளீட்டையும் அரேஞ்ச் பண்ணி, அதாவது ரஃபாக அரேஞ்ச் பண்ணிக்கோங்க. நாட் எக்ஸாக்ட்லி. அப் அண்ட் டவுன் 2 சைடுமே வந்து அந்த சாரீஸை எடுத்து மேலே வச்சுக்கோங்க. பெக் வச்சு லாக் பண்ணிக்கிட்டேன். இப்போ வந்து நம்ம மேலே அரேஞ்ச் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு எல்லா ப்ளீட்டையும் லைனாக கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்ப்ரெட் பண்ணி நீங்கள் வந்து அரேஞ்ச் பண்ணி எடுத்துக்கோங்க. மேலே வந்து கரெக்டாக இருக்கணும். ப்ளீட்ஸ் வந்து மேலே கீழே அந்த மாதிரி மாறக்கூடாது. ஸோ வந்து நல்லா அரேஞ்ச் பண்ணிக்கோங்க. அரேஞ்ச் பண்ணிவிட்டு பின் பண்ணிக்கோங்க. அடுத்த பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 7 to 10 inches கீழே, இந்த மேலே பின் பண்ணுறோம் இல்லையா, அதே பாயிண்ட்டுக்கு 7 to 10 inches கீழே வந்து நம்ம அந்த ப்ளீட்ஸ் எல்லாமே அரேஞ்ச் பண்ணி மறுபடியும் ஒரு பின் போட போகிறோம். இந்த இடத்துலையும் நம்ம ப்ளீட்ஸ் எல்லாம் வந்து லைட்டாக அரேஞ்ச் பண்ணி எடுத்துக்கணும். இது வந்து நம்ம டக்கின் பண்ணதுக்கப்புறம் நமக்கு வெளியே ஒரு பின் போடுவோம் இல்லையா, அந்த பாயிண்ட்டுக்காக. நம்ம சாரீ அயர்ன் பண்ணதுக்கப்புறம் சாரீ வந்து ஸ்டிஃபாக நின்றுடும். ஸோ இதை நம்ம போடலனாலும் பரவாயில்ல. பட் அந்த இடத்துல நம்ம போடும்போது கரெக்டாக மார்க் பண்ணி போடும்போது அவங்களுக்கு டக்கின் பண்ண பிறகு கரெக்டாக சாரீ நிற்கும். அதுக்காக தான் நம்ம போடுறோம். இதை முடித்த பிறகு நம்ம சென்டர் ப்ளீட்ஸ் கீழே போயிடலாம். இந்த சாரியில் வந்து நான் சென்டர் ப்ளீட்ஸ் வந்து ஃப்ளஃபியாகவும் காட்ட போகிறேன், ஃப்ளாட்டாகவும் காட்ட போகிறேன். ரெண்டுத்துக்கும் இருக்கிற வித்தியாசத்தை நம்ம பார்க்க போகிறோம். இப்போ வந்து எல்லா ப்ளீட்ஸும் நான் ஓரளவுக்கு லைட்டாக அரேஞ்ச் பண்ணிட்டேன். இப்போ பாருங்கள் அதோடய லுக் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. இந்த ஃப்ளஃபி ப்ளீட்ஸ் வந்து வித்தவுட் ஸ்ப்ரே தான். இது புது சாரீ அப்படிங்கிறதுனால நமக்கு வந்து எல்லாமே ஸ்டிஃபாக நிற்கிது. சப்போஸ் கொஞ்சம் சாரீ வந்து யூஸ் பண்ண சாரீ ஆல்ரெடி அப்படின்னு யோசிச்சிங்க அப்படின்னா, ஒரு அயர்ன் கொடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஃபுல்லாக நமக்கு வந்து கிளியராக நின்றுடும், ஃப்ளஃபியாக நின்றுடும். ஃப்ளஃபி ப்ளீட்ஸ் தான் அப்படின்னா இதோடு நம்ம பாக்ஸ் ஃபோல்டிங் போயிடலாம். இப்போ நான் பண்ண போகிறது ஃப்ளாட் சென்டர் ப்ளீட்ஸ் தான். இதை வந்து ஒரு அயர்ன் பண்ண போகிறேன். இந்த ஃப்ளஃபி ப்ளீட்ஸாக இருந்துச்சு அப்படின்னா அப்படியே நம்ம பின் பண்ணி அப்படியே நம்ம ஃபோல்ட் பண்ணிடலாம். இப்போ வந்து நான் உங்களுக்கு ஃப்ளாட்டாக எப்படி இருக்குது அப்படின்னு காட்ட போகிறேன். சென்டர் ப்ளீட்ஸ் எல்லாத்தையுமே டாப் டு பாட்டம் ஒரு அயர்ன் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து இந்த ஃப்ளஃபியாக இருக்கிற ப்ளீட்ஸ் எல்லாமே வந்து ஷார்ப் எட்ஜஸாக ஆகிடும். நெக்ஸ்ட் வீடியோவில் பாக்ஸ் ஃபோல்டிங் பார்க்கலாம். உங்களுக்கு பிடிச்சவங்களோட சரியாக நம்மக்கிட்ட சென்ட் பண்ணுங்கள், ப்ளீட் பண்ணுங்கள், அவங்கள சர்ப்ரைஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.